பெங்களூர் நாகராஜன் வழங்கிய போகர் பற்றிய சிறப்புரையாகும். அடுத்தபடியாக நாம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகிறோம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவதிருப்பவர் திரிபுர சூடாமணி அவர்கள். டாக்டர் பட்டம் பெற்றவர். சிற்றிலக்கியங்களில் திருமுறைகளின் செல்வாக்கு பங்களிப்பு எப்படி இருக்கிறது என்ற தலைப்பில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். இப்பொழுது சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறார். அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். எண்ணற்ற ஆராய்ச்சிகளை எழுதியிருக்கிறார். இன்றைய தினம் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜீவக சிந்தாமணி என்னும் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான ஒரு காப்பியத்திலிருந்து சித்த மருத்துவ குறிப்புகள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர், சென்ற மாதமும் பேசியிருக்கிறார். இதோ டாக்டர் திரிபுர சூடாமணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஞானமயம் தொலைக்காட்சி வாயிலாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு என்னை அறிமுகப்படுத்திய முனைவர் ஸ்ரீலக்ஷ்மி அவர்களுக்கும் அதை அனுமதித்த கல்யாண்ஜி அவர்களுக்கும் வழிமொழிந்த திருமிகு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மொழியில் பல்வேறு இலக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியங்களையும் வாழ்வியல் நோக்குகளையும் போக்குகளையும் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றன. இலக்கியம் என்று சொன்னாலே இலக்கு கூட்டல் இயம் என்று சொல்வார்கள். இலக்கு என்றால் குறிக்கோள், இயம் என்றால் சொல்லுதல் என்று பொருள். குறிக்கோளை சொல்லுதல், கொள்கையை விளக்குதல் என்ற பொருளை உடையதாக இருக்கிறது. சங்க இலக்கியங்கள் அடுத்தபடியாக இருக்கக்கூடியவை காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள். அதிலே நடுவனதாக இருக்கக்கூடிய காப்பியம்தான் சீவக சிந்தாமணி. இக்காப்பியத்தை இயற்றியவர் திருத்தக்க தேவர். இதனுடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டும் என்றும் கிபி 10ஆம் நூற்றாண்டு என்றும் குறிக்கப்படுகின்றது. இந்நூலில் 3145 விருத்தப்பாக்கள் இருக்கின்றன. விருத்த யாப்பிலே காப்பியத்தை படைக்கலாம் என்ற முதல் முறையாக நிரூபித்து காட்டியவர் திருத்தக்க தேவர். ஆம், விருத்தப்பாவிலே முதலில் பாடப்பட்ட ஒரு காப்பியம் சீவக சிந்தாமணி தான். இது அனைவராலும் படிக்கப்படுவதில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய கதை தலைவன் சீவகன் 8 பெண்களை மணந்து கொள்கின்றான். அந்த கதையை படிக்கக்கூடியவர்களுக்கு அது போன்ற போக்கு நோக்கும் வந்துவிடும் என்பதற்காக அதை இருட்டடிப்பு செய்திருப்பார்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஆனால் அது வல்ல திருத்தக்க தேவருடைய நோக்கம். கதை தலைவன் இதுல இந்த காப்பியத்தில் 2 தலைவர்கள் இருக்கிறார்கள். முதல்ல சீவகனுடைய தந்தை ஏமங்கத நாட்டை ஆண்ட சச்சந்தன், அவர்தான் கதை தலைவனாக இருக்கின்றார். அவர் தன்னுடைய மனைவியாகிய விசையை தவிர வேறு எந்த பெண்ணையும் அவர் எண்ணவில்லை. ஆனால் அவள் மீது கொண்ட தீராத காதலினால் அந்தப்புற அரண்மனையிலே இருக்க வேண்டிய மன்னன் அந்தப்புறத்திலேயே காலத்தை கழித்து தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய புகழையும் இழந்து விட்டான். ஆனால் அவனுடைய மகன் சீவகன் 8 பெண்களை திருமணம் செய்து கொண்டாலும் தந்தை இழந்த நாட்டை மீட்டு மீண்டும் அரசாட்சியை மிக சிறப்புற செய்கின்றான். இதிலே ஒரு பெண்ணை கூட தானாக சென்று அவன் மணந்து கொண்டதாக கதைப்போக்கில் காட்டப்படவில்லை. அவர்களாக முன்வந்து மணந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு சில போட்டிகளில் அவன் கலந்து கொண்டு அதிலே வெற்றி அடைகிறான். அதனால் சில பெண்கள் இவரை மணந்து கொள்கின்றனர். எல்லா பெண்களிடமும் அவனுடைய அந்த உணர்வு எப்படி இருக்கின்றது என்பதை சொல்லும்பொழுது திருத்தக்க தேவர் புண்ணிலே கட்டப்பட்ட துணியை எப்படி நாம் கழற்றி வீசுவோமோ அதே போன்ற எண்ணத்துடன் ஒரு தலைவியை விட்டு விட்டு சென்றான் என்று
ஒரு இடத்திலே குறிப்பு வருகின்றது. இதிலேயும் நம்முடைய மருத்துவ குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. உடலில் ஏதேனும் ஒரு பாகத்தில் புண் ஏற்பட்டு விட்டால் அதனை போக்குவதற்கு மருந்து வைத்து அதன் மீது துணியை வைத்து கட்டுதல் என்பது இயல்பாக இருக்கின்றது. இது அலோபதியிலும் இருக்கின்றது, சித்த மருத்துவத்திலும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி கட்டப்பட்ட அந்த துணியை எப்படி நாம் கழற்றி தூக்கி வீசுவோமோ அது போன்ற மனநிலையில் சீவகன் தன்னுடைய தலைவியை விட்டு பிரிந்தான் என்ற குறிப்பு வருகின்றது. இது போல ஒவ்வொரு பெண்ணை விட்டு அவன் சென்ற போதும் அவனுடைய குறிக்கோள் தன்னுடைய தந்தையினுடைய நாட்டை கவர்ந்து கொண்டு ஆண்ட கட்டியங்காரனை வென்று இந்த நாட்டை மீட்க வேண்டும், தந்தையினுடைய புகழை நிலைநாட்ட வேண்டும் என்ற நிலையில்தான் அவன் செல்கிறான். இடையிலே நடைபெற்ற நிகழ்வுகள் தான் 8 திருமணங்கள். இதுல எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வந்துவிட்டு ஒரு இடத்துல திருத்தக்கத்தை இவர் சொல்வார், ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் என்ற அந்த நூலினுடைய கொள்கை பிடிப்பை மிக அழகாக இதே சொல்லை எடுத்து ஆண்டிருப்பார். அதிலிருந்தே நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். நிறைய திரைப்படங்கள் தன்னுடைய கொள்கையை சொல்வதற்காக பல்வேறு நகைச்சுவை காட்சிகளையும் பல்வேறு சண்டை காட்சிகளையும் இணைத்து சொல்வது போன்ற நிலையில்தான் கதை ஓட்டத்திலே திருமண நிகழ்வுகள் வருகிறதே தவிர ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையைத்தான் இந்த காப்பியம் நமக்கு உணர்த்துகின்றது. அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது நாம் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் எப்படி தெய்வீக நூல் என்று நாம் வழிபடுகிறோமோ அதே போன்றுதான் சமணத்திலும் அது தேவாரத்திற்கு இணையாக மதிக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கக்கூடியது சீவக சிந்தாமணி என்று சொன்னால் அது மிக இல்லை. இதை படித்தவரும் கேட்டவரும் மிக சிறப்பான நிலையில் உயர்வார்கள் என்பதற்கு சான்றாக உவே சாமிநாத ஐயர் அவர்கள் முதலாக சீவக சிந்தாமணியை தான் பதிப்பிக்கின்றார். அவர் பதிப்பிக்கும் பொழுது அதிலேதான் குறிப்பு வருகின்றது. நச்சினார்க்கினியருடைய உரை இதற்கு இருக்கின்றது சீவக சிந்தாமணிக்கு. அந்த உரை குறிப்பை படிக்கும் போதுதான் 10 பாட்டில் இருக்கக்கூடிய சில நூல்களுடைய பெயரை அதிலே காட்டியிருக்கின்றார். அதை பார்க்கும் பொழுதுதான் அவரை அதை நோக்கிய பயணம் அவர் தொடர்ந்து 10 பாட்டு முறையாக நிறைவாக நமக்கு கிடைக்க பெற்றுள்ளது. உவே சாமிநாத ஐயர் முதலாக சீவக சிந்தாமணியை பதிப்பித்தார். அவர் இன்றைக்கு தமிழ் கூறும் நல்லுலகில் ஒரு நட்சத்திரமாக ஜொலிப்பது நாம் எல்லோரும் அறிந்தது. அதே போன்ற நிலையில் இதற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் முதலாக உரை எழுதியதும் சீவக சிந்தாமணிக்குத்தான். அவர் உச்சி மேல் புலவர் கொள் நச்சினார்க்கினியர் என்ற அளவிற்கு அவர் புகழடைந்தார். இப்படியாக சிறப்புடைய அந்த சீவக சிந்தாமணி நினைத்ததை எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியது. சிந்தாமணி என்ற சொல்லே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணியாக கருதப்படுகிறது. சிந்தாமணி என்ற மணி, அது நாம் என்னவெல்லாம் எண்ணுகின்றோமோ அதையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியது. அதே போல இந்த காப்பியமும் நமக்கு நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே நாம் வாழ வேண்டும் என்பது எல்லாமே இந்த காப்பியத்தை முழுமையாக படித்தால் நமக்கு கிடைக்க பெறும் என்று சொன்னால் அது மிக இல்லை. இதிலே வரக்கூடிய மருத்துவ குறிப்புகள், சித்த மருத்துவ குறிப்புகள் என்பது மிக அதிகமாக அங்கொன்றும் எங்கொன்றுமாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அதிலே தங்கத்திலே வைரம் பதித்தது போல அந்த செய்திகளை எல்லாம் அதிலே பதித்து வைத்திருக்கின்றார். கொரோனா வந்த காலத்தில் அனைவருக்கும் தெரியும், கார்கில் பண்ண வேண்டும் என்று சொல்லி வெந்நீரிலே நாம் வாய் கொப்பளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையை அறியாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்ல முடியும். அதே போல சீவக சிந்தாமணியிலே சீவகனானவன் வெந்நீரிலே வாய் கொப்பளித்தான் என்றும் அவர்கள் பயன்படுத்திய அந்த பல் துலக்குவதற்கு எதை பயன்படுத்தினார்கள் என்ற குறிப்பும் அதிலே வருகின்றது. கடுக்காயானது நம் வாயிலிருந்து வயிறு வரை உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாகும்.
திரிபலா என்பதிலே அஹ், ஒன்றாக இருக்கக்கூடியது கடுக்காய் என்பது. இந்த கடுக்காயை சுட்டு அதனை பொடி செய்து அதைத்தான் பல் தேய்க்க பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற குறிப்பு சிந்தாமணியிலே நமக்கு தெரிய வருகிறது. அதே போன்ற நிலையில இன்றைக்கும் பல் நமக்கு சளி பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்றாலும், பல் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்க வேண்டும் என்றாலும், கடுக்காய் பொடியை பல் துலக்கினால் அது நமக்கு நன்மையை தரக்கூடியது. சைனஸ் போன்ற பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே நீக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று வரை சித்த மருத்துவத்திலே அந்த கடுக்காய் பொடி பயன்படுத்துவதை நம்மால் அறிய முடிகிறது. அதே போல குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்கும் பொழுது உணவு பருப்பு சாதத்தை கொடுத்திருக்கின்றனர். அதோடு மட்டுமல்ல, பிரம்மிச்சாறு நெய்யோடு கூடிய பிரம்மிச்சாறையும் கொடுத்திருக்கிறார்கள். பிரம்மி என்று சொன்னால் ஒரு வகையான பூண்டு செடி, அது மருத்துவத்திற்கு பயன்படக்கூடியது. அந்த பிரம்மிச்சாறை சீவகனுடைய குழந்தைகளுக்கு புகட்டி இருக்கின்றார் என்ற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கின்றது. அதிலே பார்த்தோம்னா அந்த மூளையினுடைய வளர்ச்சி செம்மையாக இருப்பதற்கும், மூளை வளர்ச்சி குறைபாடு இருந்தால் அதனை சரி செய்வதற்கும் பிரம்மி நெய்யை இன்று வரை ஆயுர்வேதத்திலும் சித்த மருத்துவத்திலும் பயன்படுத்துகிறோம். இதுல 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையிலேயே இந்த நிலையை மக்கள் அறிந்து வைத்திருந்தனர் என்பதற்கு இந்த இலக்கியத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல நம்முடைய உடல் உறுப்புகளுடைய தூய்மை, நம்முடைய உள்ள தூய்மையாகவும் உள்ள தூய்மையும் இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு இந்த காப்பியம் குறிப்பிடுகின்றது. நம்ம பொதுவாக சமணர்கள் எல்லாம் நீராட மாட்டார்கள், முடை நாற்றம் வீசக்கூடியவர்கள் என்றெல்லாம் சில இலக்கிய குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் தினம் தினம் நீராடக்கூடிய நிலையில் அவர்கள் நிறைய மருந்து பொருள்களை எல்லாம் 32 வகை ஓமாளிகை பொருள் என்று சொல்வார்கள். அந்த 10 வகை துவர், 32 ஓமாளிகை பொருள். இது சிலப்பதிகாரத்தில் மாதவி நீராடிய போது பயன்படுத்தியதாக சிலப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பு வருகிறது. அதே போன்று சீவக சிந்தாமணியிலும் இந்த 10 வகை துவர் என்பது துவர்ப்பை குறிக்கக்கூடியது. துவர்ப்பாக இருக்கக்கூடிய பொருள்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது. உள்ளுக்கு சாப்பிடும் போது துவர்ப்பு பொருளை தான் நாம் அதிகமா எடுத்துக்கொள்ள, வாரத்தில் ஒரு முறையாவது துவர்ப்பை உணவிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய புண்ணை நீக்குவதற்கு 6 சுவையில் ஒன்று துவர்ப்பு சுவை. அந்த துவர்ப்பு சுவையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல 6 சுவையும் நம் உடலிலே மிகச் சரியாக இருந்ததுன்னா நம்ம உடலுக்கு எந்த விதமான வியாதியும் வராது. உணவு மருத்துவம் அதுதான் நமக்கு உணர்த்துகின்றது. அதனாலதான் உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்குரிய ஒரு விருந்து உபசரிப்பு என்பது நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. 6 சுவையையும் உணவில் பரிமாற வேண்டும் என்ற நிலை. நம்ம வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இருக்கக்கூடாது என்பதற்காக மருந்தே, அதாவது மருந்தே விருந்தாகவும் விருந்தே மருந்தாகவும் இருக்கக்கூடிய வகையிலே அவர்கள் விருந்து படைப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இது இன்றைய தலைமுறையினருக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். மற்ற இதிலெல்லாம் பஃபே சிஸ்டம் என்று சொல்லி அவரவர்களுக்கு பிடித்ததை அவரவர்கள் உண்ண வேண்டும் என்ற நிலைப்பாடு, அது ஒரு மனநிலை என்று சொன்னாலும் கூட 6 சுவையையும் வைத்து விட்டோம், நீங்கள் அனைத்தையும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்கள் என்ற நிலையை நமக்கு உணர்த்துவதாக நம்முடைய விருந்து உபசரிப்பு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வெற்றிலை போடுவதை பல இடங்களிலே சிந்தாமணி நமக்கு குறிப்பிடுகின்றது. வெற்றிலை பாக்கு இதனை நாம் சுண்ணாம்போடு சேர்த்து உண்ணும் போது நம் உடலுக்கு கால்சிய சத்தையும் சுண்ணாம்பு சத்தையும்
அதே நேரத்தில் செரிமான கோளாறு இல்லாத நிலையிலேயும் தேவையற்ற கொழுப்பை போக்கக்கூடிய நிலையிலேயும் சளியை கரைக்கக்கூடிய நிலையிலேயும் வெற்றிலையானது நமக்கு பயன்படுகின்றது. அந்த வெற்றிலை உண்ணக்கூடிய பழக்கத்தையுமே அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக நம்முடைய புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று சொல்லி வள்ளுவர் சொல்வார் இல்லையா? அப்ப நம் உடலில் இருக்கக்கூடிய நீ அழுக்கை போக்குவதற்கு தினம் தினம் நாம் நீராட வேண்டும். அதுபோல நம்முடைய மனதில் உள்ள அழுக்கை போக்குவதற்கு நல்ல செயல்களும் நல்ல சிந்தனைகளும் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா? மாதிரி நம் உடல் உறுப்புகள்ல நாக்கை அதாவது வழியாகத்தான், நாக்கின் வழியாகத்தான், நாக்கு மூக்கு துவாரத்தின் வழியாக மட்டும்தான் நிறைய பிரச்சனைகள் நமக்கு உண்டாகின்றது. நாம் உண்ணக்கூடிய பொருள், சுவாசிக்கக்கூடிய, அதாவது சுத்தமான காற்று இல்லாத போது சுவாச கோளாறுகள் வருவது, இது எல்லாமே இதன் வழியாகத்தான் நடக்கின்றது. அதனால நாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற குறிப்பையும் இந்த சிந்தாமணி நமக்கு உணர்த்துகின்றது. கதைத்தலைவனான சீவகன் நாவழியை பயன்படுத்தி இருக்கின்றான். இன்றைக்கு டங் கிளீனர் என்று சொல்கிறோம் இல்லையா? அதனை பயன்படுத்தினான். அது பார்த்தீங்கன்னா தங்கத்தினால் ஆன நாவழியை பயன்படுத்தி இருக்கின்றான் என்று சொல்கின்றார். அந்த சொல்லானது எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கின்றார். நாவழி என்று சொல்லி. அப்ப நாக்கை தூய்மை செய்யக்கூடிய கருவிக்கு நாவழி என்ற அந்த கலை சொல்லானது மிக சிறப்பாக இருப்பதை நாம் உணர முடிகிறது. அதே போல நம்ம புறத்தோற்றத்தை நம்மை அழகுபடுத்தக்கூடிய நிலை கூட நம்மளுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதுதான். அப்ப முடியை சரி செய்யக்கூடிய நிலையும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அதற்குரிய சொல்லாக கத்திரிகை தொழில் என்று சிந்தாமணியில் சொல்லப்பட்டுள்ளது. அப்ப கத்திரிகை தொழில் என்பது இன்றைக்கு நாவிதர்களை கத்திரிகை தொழில் செய்பவர்கள் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, கல்யாணம், மயிர்வினை கல்யாணம் என்ற ஒரு தொடர் வருகிறது. மயிர்வினை கல்யாணம் என்பது முடி வெட்டக்கூடிய நிலையை குறிப்பதாக இருக்கின்றது. இன்றைக்கும் திருப்பதியிலே மொட்டை போடக்கூடிய இடத்தை பார்த்தால் அந்த இடத்திலே கல்யாண கட்டம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கும். அதை இன்று சென்றால் கூட நாம் அந்த காட்சியை பார்க்க முடியும். அப்ப இலக்கியங்களில் இருக்கக்கூடியது இன்று வரை நாம் நடைமுறைப்படுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல வாதம், பித்தம், கபம் என்ற அந்த 3 நிலைப்பாடுல மிகியினும் குறையினும் நோய் செய்யும் என்று வள்ளுவர் குறிப்பிடுவார். ஆம், நம்முடைய உடலிலே வாதம் இருக்கின்றது, பித்தம் இருக்கின்றது, கபம் இருக்கின்றது. இந்த 3க்கும் உரிய கடவுளராக 3 கடவுளை நாம் சொல்ல முடியும். அல்ல, வாதம், பித்தம் அதிகமானதுன்னா ஆடிக்கொண்டே இருப்பார்கள், இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். அதனால சிவனுக்குரிய கடவுளாக சிவன் பித்தத்திற்குரிய நிலையிலே 3 நிலையும் சரியாக இருந்த ஆக்கல், காத்தல், அழித்தல், இந்த 3ம் சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் நிலை பெறும் என்பதற்குரிய நிலையிலே நம் உடலும் அதே போன்றதுதான். பித்தம் அதிகமாகும் போது சிவபெருமான் ஆடிக்கொண்டே இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. கபம் என்றது நீரை குறிக்கின்றது. திருமால் நீரிலே அதாவது பார்க்கடலிலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய நிலை, கபத்திற்குரிய கடவுளாக திருமாலை குறிப்பிடுகின்றார்கள். அதே போல பிரம்மா இருந்த இடத்தில்தான் இருப்பாரே தவிர அவர் அங்கு சென்று இங்கு சென்று அதை செய்தார் இதை செய்தார் என்ற குறிப்பு நமக்கு கொடுக்கப்படவில்லை. அதே போன்று அப்ப வாதம் வந்தவர்கள் அந்த இடத்திலேயே இருப்பார்கள். இயக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான நிலையில் 3 நிலைகளுக்கும் 3 கடவுளராக குறிப்பதும் உண்டு. இறைவனை நாம் கண்டது கிடையாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று சொல்வார்கள். பார்த்தவர்கள் எல்லாம் சொல்பவர்கள் கிடையாது, சொல்பவர்கள் எல்லாம் பார்த்தவர்கள் என்று கிடையாது. நம்முடைய இயற்கை என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். எல்லாமே இறைவனுடைய உருவத்திலே உருவகம்தான், எல்லாமே உருவகமாகத்தான் சொல்கிறார்கள். இறைவனுடைய படைப்பில் அனைத்துமே ஆண் பெண்ணாகத்தான் பிரிந்திருக்கின்றது. அது 2ம் ஒன்றாக இருக்கும் பொழுதுதான் வாழ்வும் நிறைவு அடைகிறது.
இதைத்தான் மாதொரு பாகன் என்ற இறை சிவபெருமானுடைய நிலைப்பாட்டை நம்மால் உணர முடிகிறது. இதே போல எல்லா மதத்தினுடைய சாராம்சத்தையும் நம்முடைய சிந்தாமணியில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்ற நிலையில் நெல்லிக்காயினுடைய பயன்பாடு, அந்த பெரிய நெல்லிக்காயினுடைய பயன்பாடு அதிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல்லிக்காயை சாறு எடுத்து அதனை தலையிலே தேய்த்து நன்கு முடி வளர்வதற்குரிய ஒன்றாக அதனை பயன்படுத்தியிருக்கின்றனர் என்ற சித்த மருத்துவ குறிப்பை நம்மால் அதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இதை தொல்காப்பியத்திற்கு உரிய தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்திலே இயற்கை பொருளை இற்றெனக் கிடத்தல் கிளத்தல், செயற்கை பொருளை ஆக்கமொடு கிளத்தல் என்று சொல்லும்போது அதற்கு உதாரணமாக சொல்லும் போது மயிர் நல்லாயின என்ற ஒரு நிலை சொல்லுவார். அதற்கு உரையாசிரியர் குறிப்பிடும் போது கடு பெய்ததனால் மயிர் நல்லாயிற்று என்று குறிப்பிடுவார். அப்ப அதாவது நெல்லிக்காயை சாந்தரைத்து பயன்படுத்தியதனால் அது நன்றாக ஆயிற்று என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் கடு என்று சொல்லும்போது கரிசலாங்கண்ணியை குறிப்பதாகவும் சொல்வார்கள். கரிசலாங்கண்ணியை நாம் தலைக்கு தேய்த்து குளித்தால் இளநரை வராது, அதே நேரத்தில் முடி நன்றாக வளரும் என்று சொல்வார்கள். இதே போன்ற நிலையிலே சீவக சிந்தாமணியிலும் நெல்லிக்காயை அரைத்து பூசி அதனால் அவர்கள் கூந்தலை நன்கு வளர்த்தார்கள் என்ற குறிப்பு சொல்லப்படுகின்றது. அதே போல ஆடைக்கு, பருத்தி ஆடைக்கு கஞ்சி தோய்த்து இன்றைக்கு நாம பயன்படுத்துறது மாதிரி கஞ்சி தோய்த்து பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதே மாதிரி அகிர்புகையை, புகை நமக்கு பகை, ஆனால் நறும்புகை நமக்கு நல்ல நண்பனாக பயன்படுகிறது. நாம் சளி பிடித்தால் மிளகையோ அல்லது விரலி மஞ்சளையோ நல்ல விளக்கிலே அதை காட்டி அந்த புகையை நாம் மூக்கிலே இழுத்தால் நம்முடைய மூக்கடைப்பு சரியாகி சளித்தொல்லை நீங்கும் என்று இன்றைக்கும் நாட்டுப்புறங்களிலே அதனை பயன்படுத்துகின்றார்கள் அல்லவா. அதே மாதிரி அகில் என்ற மரத்தினுடைய புகையை அவர்கள் போட்டு அந்த புகை வாயிலாக தலையில் நீர் கோப்பதை தவிர்த்திருக்கின்றார்கள். நீராடிய பிறகு தலைக்கு புகை போட்டிருக்கின்றார்கள், அகிர் புகை போட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் அதாவது குழந்தை பெற்ற பெண்மணிகளுக்கு தலைக்கு ஊற்றினால் அவர்கள் சீக்கிரமாக தலை காய வேண்டும் என்பதற்காகவும் தலை வழியாக அந்த நீர் உள்ளே சென்று அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காகவும் புகை, சாம்பிராணி புகையை போடுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த பயன்பாடானது சிலப்பதிகார குறிப்பிலேயும் நமக்கு தெரிகிறது. அதே போல அந்த இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு ரூம் ஃப்ரெஷ்னர் என்ற நிலையிலே நாம் பல்வேறு பர்ஃபியூம் எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா. அதே போன்று அந்த காலத்திலே அந்த இருப்பிடத்திலே எந்த கிருமிகளும் அண்டாதவாறு அகிர்புகையை இட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அவர்கள் படுக்கைக்கு கூட, அந்த படுக்கை விரிப்பிலே கூட அகிர் புகையை காட்டியிருக்கின்றார்கள். நீங்க நம்ம பெருமாள் கோயில் எல்லாம் பார்த்தோம்னா சாமிக்கு தூப தீபாராதனை காட்டும் போது அந்த சாம்பிராணி புகை போடும்போது அவர்கள் ஒரு வஸ்திரத்தை வைத்து அந்த தூபத்தில் அந்த புகையிலே அந்த சாம்பிராணி புகையை படும்படியாக அந்த வஸ்திரத்தை வைத்து அதற்கு பிறகு இறைவனுக்கு அதனை சார்த்துவதாக ஒரு செயல் செய்வதை நம்ம இன்றைக்கும் பார்க்கின்றோம். அது போன்ற நிலையிலே அவர்கள் உடலிலே கிருமி அண்டாதவாறு அகிர் புகையை போட்டிருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கும் போட்டிருக்கிறார்கள். அதே போன்ற நிலையிலே கம்ஃபர்ட் என்று நாம் ஆடையை துவைத்த பிறகு பயன்படுத்துகிறோம் இல்லையா, வாசனைக்காக. அதே போன்ற வாசனைக்காக அவர்கள் அந்த அகிர் புகையை பயன்படுத்தியதோடு அதுல இன்னொரு நன்மையும் உண்டு. எந்த கிருமிகளும் அண்டாது. நம்ம வெள்ளி செவ்வாயானா வீட்டுல சாம்பிராணி புகை போடும்போது இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் அற்று போய்விடும். அது போன்ற நிலையிலே அகிர் புகையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது நிறைய இடங்கள், கிட்டத்தட்ட 20-30 இடங்களிலே அதை பற்றிய குறிப்பு இருக்கின்றது. இதே போல நிறைய செய்திகள் எல்லாம் சீவக சிந்தாமணியிலே
வந்திருக்கின்றது. அதிலே ஒரே ஒரு நிலை, அதாவது அன்பு இருந்தால் உலகை ஆளலாம். நமக்கு எப்போது அன்பு குறையும் என்று சொல்லும்போது ஒரு தொடரிலே மிக அழகாக சொல்லியிருப்பார் திருத்தக்க தேவர். வாரம் பட்டுழி தீயவும் நல்லவாம், தீரக் காய்ந்துழி நல்லவும் தீயவாம் என்று குறிப்பிடுவார். அதாவது வாரம் பட்டுழி, வாரம் என்று சொன்னால் அன்பு என்று பொருள். நமக்கு ஒருவர் மீது அன்பு அதிகமாக இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய தவறு நமக்கு தெரியாது. ஒருவர் மீது நமக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் அவர்கள் நல்லதே செய்தாலும் அது தீயதாகவே படும் என்பதை மிக அற்புதமாக அதிலே எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஆம், நாம் குழந்தைகள் எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த தாய் அதனை பொறுத்து கொள்வாள். நம்முடைய பிள்ளைதானே தவறு செய்தது என்று சொல்லி. அப்ப என்னிடம் இருக்கும் வரை அப்படித்தான் மிக நன்றாக இருந்தான் என்னுடைய பிள்ளை. சேர்வார் தோஷத்தினால் ஏதோ தவறு செய்து விட்டான் என்று சொல்வார்களே தவிர என் பிள்ளை தவறு செய்தான் என்று சொல்லி எந்த தாயும் சொல்ல மாட்டாள். காரணம் என்னவென்றால் தன்னுடைய பிள்ளை என்பதற்காக. அதே போல எல்லோரும் தன்னுடைய பிள்ளையாக ஒவ்வொருவரையும் நினைக்க ஆரம்பித்தால் உலகில் எந்த விதமான துன்பமும் துயரமும் இருக்காது. இவை போன்ற எண்ணற்ற சிந்தனைகள் சீவக சிந்தாமணியிலே குட்டி கிடக்கின்றது. அது விரிப்பின் பெருகும் தொகுப்பின் எஞ்சும் என்று சொல்லி ஐயா அவர்களிடம் அனுமதி கேட்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறதா? நிறைவடைந்து விட்டதா? நன்றி 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 ஐயா. அருமையான ஒரு ஆராய்ச்சியை ஆழ்ந்து படித்திருக்கிறீர்கள் சிந்தாமணியை. உங்களுடைய உரையை கேட்டவுடன் எங்களுக்கும் முழுக்காக படிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சி வந்துவிட்டது. மன்னது தவறே இல்லை. எங்கள் ஊரில் 8ஆம் எண்ணிய மன்னர் 8 பெண்களை மறந்திருக்கிறார், 8 கணவர்களை மறந்திருக்கிறார். அப்படின்னா துயரவா கூட வேண்டும். மீண்டும் எங்களுக்கு அருமையான செய்திகளை தர வருகிறேன். நேரடி கேட்டது டாக்டர் திருமண சூடாமணி அவர்கள் வழங்கிய ஜீவக சிந்தாமணியை சித்த மருத்துவ குறிப்புகளை இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி வந்து மீண்டும் அடுத்த வாழ்க்கை நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே.